بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலை பற்றிய பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் ஹதீஸ்ண்டா என்ன, குர்ஆன்டா என்ன, அந்த வேறுபாட்டை நம்ம அறிந்து கொண்டோம். ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசங்களையும் நம்ம தெளிவாக அறிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த ஹதீஸ்களுடைய பின்பற்றுறது அவசியம், ஹதீஸே வேணான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய வாதங்கள்லாம் எப்படி தவறானது என்பதற்குரிய விளக்கத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக குர்ஆனுக்கு முரண்படக்கூடியது ஹதீஸ் கிடையாது, அது அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் சரி என்பதற்குரிய அறிஞர்களுடைய கூற்றையும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து அதற்கான சான்றுகளையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹதீஸ் கலையுடைய பாடத்துக்குள்ளே நேராக இப்போ தான் நுழைய போகிறோம். இதுவரைக்கும் சொன்னது பீடிகை, முன்னுரை. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் அதனுடைய ஹதீஸ்களுடைய விதிகள் கிடையாது, அதனுடைய பீடிகை முன்னுரையைத்தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த ஹதீஸ் கலைக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஹதீஸ் கலையில் சரியான ஹதீஸு, சரியில்லாத ஹதீஸ் என்று அவைகள் பல உட்பிரிவுகளை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதை பிரிக்கப்படுறதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும். என்னென்னு கேட்டால், இதெல்லாம் எப்படி நம்ம ஆய்வு செய்து இப்படிலாம் படித்து கண்டுபிடிச்சிட இயலுமா? ஒரு ஹதீஸு சரியானது தவறானதுன்னு சொல்வதாக இருந்தால் எத்தனை ஆயிரக்கணக்கான அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வரலாறுகளை எல்லாம் பார்த்து தொகுத்து நமக்கு இது சாத்தியப்படுமா என்கிற மாதிரியான ஒரு தயக்கம் இந்த ஹதீஸ் கலையில் நுழையும் போது எல்லாருக்கும் ஏற்படும். ஏன்னு அவர் சரியில்லை இவர் சரியில்லை, யாரை பற்றி யாரையாரோ சொன்னாங்கன்னெலாம் நம்ம எடுத்து சொல்கிறோம். இதை கேட்கும் பொழுது இதெல்லாம் எங்கே போய் தேடி எடுக்கிறது? இதை படிக்கிறதுனால நம்ம நாளைக்கு ஒரு ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடியவர்களாக எப்படி மாற முடியும்? ரொம்ப ட்ரையாக இருக்குமே என்றெல்லாம் ஒரு தயக்கம் அனைவருக்கும் வரும். மதரசாவில் படிக்கிற மாணவர்கள் கூட இந்த ஹதீஸ் கலை பாடத்தில் போகும் பொழுது பெரிய தயக்கத்தோடு தான் படிப்பார்கள். அதனால் அந்த தயக்கத்துக்கு ஹதீஸ் கலை விதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமாக நீங்கள் தயக்கப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டால், எல்லா வகையான விஷயங்களையும் எளிமைப்படுத்தி ஏராளமான அறிஞர்கள் கடுமையாக உழைத்து அவற்றை நூல் வடிவில் நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த நூல்லேருந்து தேடி எடுக்கிற ஒரு திறமை இருந்தாலே போதும். பெரிய ஹதீஸ் ஆய்வாளர்கள் இந்த காலத்தில் சொல்லிக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நாமளே ஒரு ஹதீஸ் ஆய்வு செஞ்சு சொல்வதாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம சரக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேடுதல் தான் எல்லாமே அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தானே அறிவிப்பாளரை பற்றி சொல்லவும் முடியும், நமக்கு சொல்ல முடியுமா? அந்த தகவல்களை எல்லாம் அவங்க நல்ல முறையில் பல வகைப்படுத்தி உங்களுக்கு சிரமம் இல்லாமல் தொகுத்து தந்திருக்கிற காரணத்தினால யார் தேடுவாங்களோ அவங்க ஆய்வாளராக வந்துட முடியும். தகவலை தேடுவது மட்டும்தான். தேடி பார்த்து அவங்களே இது குறித்து அனலைஸ் பண்ணி 2-3 கருத்து வந்தால் அதில் எது சரியானது என்பதையெல்லாம் ஓரளவுக்கு அவங்க கெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவற்றை அறிந்து வைத்து கொண்டோமேயானால் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை பற்றியும் ஹதீஸுடைய விதிகளை பற்றியும் அலசுவது ரொம்ப ரொம்ப லேசாகிவிடும். அதனால் இப்போ இது பயான் மாதிரியாக இனிமேல் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், எந்தெந்த மாதிரியான நூல்களெல்லாம் இதுக்கு இருக்கிறது, ஹதீஸுக்கு தொண்டாட்டியவர்கள் எப்படியெல்லாம் வகைப்படுத்தி அதை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று இந்த விவரங்கள் பட்டியலை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பட்டியல் வடிவில், லிஸ்ட் வடிவில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டீர்கள்னால், இவ்வளவு எளிமைப்படி தந்திருக்கிறாங்களா, இவ்வளவு லேசாக தான் இருக்கிறதா, நமக்கு ஒரு கஷ்டமே இல்லையா என்று நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த தயக்கத்தை போக்கிடுவீங்க. அந்த வகையில் இப்போ ஹதீஸ் நூல்கள்ங்கிறோம்ல, ஹதீஸ் நூல்கள் பல வகையான ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் ஹதீஸ் நூல்னு ஒத்த தலைப்பில் அடைக்கிடுவோம். அது லேசாக இருக்கிறதுனால சாதாரண மக்களுக்கு அது போதும். ஆனால்
நம்ம ஆய்வாளர்களாக மார்க் அறிஞர்களாக ஆக விரும்பும் பொழுது அந்த ஹதீஸு நூல்களுடைய வகைகள் எவ்வளவு இருக்கிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். எல்லா ஹதீஸ்களும் ஒரே வகையானது கிடையாது. அந்த வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாலேஜுக்கு இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், இதை நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ சொல்கிற விவரங்களை நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு பட்டியல் போட்டு ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கிட்டால் கூட நாளைக்கு தேவைப்பட்டால் எடுத்து பார்த்து அறிந்தாலும் போதும். இதெல்லாம் எனக்கும் மனப்படமாகலாம் இருக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் என்னுடைய மனன சக்தியிலேருந்து நான் சொல்வது கிடையாது. நோட் எடுத்து வச்சதில் இருந்து தான் நானும் சொல்ல முடியும். அதனால் இதை நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இதை பிடிஎஃப்பில் கூட அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு பிறகு என்ன செய்வோம், இந்த தலைப்பு முடிந்த பிறகு அனுப்பியும் வைப்போம். முதலாவதாக ஹதீஸ் வகை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹதீஸ் நூல்கள்ங்கிறவங்கள புகாரி முஸ்லிம் போல புக்குகள் சொல்கிறீங்கள, அது எல்லாமே ஹதீஸுன்று ஒரு வகையில் வந்துட்டாலும் அதில் ஒவ்வொரு வகையான நூலுக்கும் ஒவ்வொரு வகையான பேர் இருக்கிறது. முதலாவது வகை என்னென்னு கேட்டால், அல் ஜாமியுங்கிற ஒரு வகையை சேர்ந்தது. ஜாமியு என்பதனுடைய பன்மை ஜவாமியுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் பாருங்கள், ஜவாமியுங்கிற பேரில் நூல்கள் இருக்கிறது. இந்த ஜவாமியுண்டா என்னன்னு கேட்டால், அதில் ஒரு 8 அம்சம் இருக்கணும். 8 அம்சத்தை கொண்டு அந்த ஹதீஸ் தொகுக்கப்பட்டிருந்தால் அதை ஜாமிய என்று சொல்வார்கள். 8 அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அகீதா சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கணும். ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வை நம்புறது, ரசூலுல்லாஹ் அந்த மலக்குமார்கள் நம்புறது, இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் இருக்குல்ல, சொர்க்கம் நரகம் மர்மை, இந்த மாதிரியான அகீதா விஷயங்களை அது ஒரு 8ல் ஒரு வகை அகீதா. ரெண்டாவது ஒரு வகை என்னென்னா அஹக்காம் என்றால் சட்டதிட்டங்கள், தொழுகை நோன்பு ஜக்காத்து அதனுடைய வகைகள், எவ்வளவுக்கு எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும், நோன்பு எது முறிக்கும், தொழுகிற விதங்கள், அந்த விஷயங்கள் இருக்குல்ல அஹ்காம்கள். இந்த அஹ்காம்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் அதில் இருக்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது அதில் சீரா வரலாறும் இருக்கணும். ஹதீஸ் நூல்களில் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை நோன்பு மட்டும் இருக்கக்கூடாது. வேறு என்ன இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, அவங்க சாப்பிட்டது தூங்கினது போனது அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், போருக்கு போனது, இதுகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஹதீஸ்களும் அதில் அடங்கியிருக்க வேண்டும். அந்த வகையும் அதில் அடங்கியிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆதாப் என்று சொல்லக்கூடிய நற்பண்புகள், பொறுமை, இறையச்சம், இந்த மாதிரி நல்ல பண்புகள் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்ல பண்பு கெட்ட பண்புகள் இருக்கும். புறம் பேசுகிறது, கோல் சொல்கிறது, இவற்றினுடைய நன்மை தீமைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஹதீஸுகளும் அதில் வகைப்படுத்தி இருக்க வேண்டும். அதே மாதிரி எத்தனையாச்சு, 4ஆச்சா, 5வது தஃப்சீர் இருக்க வேண்டும். தஃப்சீர்னால் சில வசனங்களுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ்விட்ட சஹாபாக்கள் விளக்கம் கேட்டிருப்பாங்க. அப்படியான ஹதீஸுகள் இருக்கும்ல, அதுகளையும் அதில் இடம்பெற செய்யணும். தஃப்சீருங்கிற ஒரு பகுதியும் என்ன செய்யணும், அடங்கி இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு வரக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், அது நடக்கும் இது நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அவர்களை ஜெயிப்பீர்கள் இவர்களை ஜெயிப்பீர்கள் அப்படி இப்படின்னு வரக்கூடிய தஜ்ஜால், இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரியான ஃபித்னாக்களை பற்றிய ஹதீஸ்களும் அதில் இடம்பெருக்க வேண்டும். அடுத்ததாக கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் இருக்குல்ல, உலகம் அழியும் பொழுது, அழிய நெருங்கும் பொழுது என்னென்னலாம் நடக்கும், அந்த 10 அடையாளங்கள் இல்லாமல் சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் இருக்குதுல்ல, அவையெல்லாம் ஹதீஸில் இருக்கும். அந்த மாதிரி ஹதீஸுகளும் எல்லாம் ஹதீஸாக தான் இருக்கணும். இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹதீஸில் இருந்த சனதோடு உள்ள செய்திகளை கொண்டு இருக்கணும். அப்போ அஷராத்து சான்னு சொல்லி கியாம நாளுடைய அடையாளங்கள் அதில் இருக்க வேண்டும். அதே மாதிரி மனாகிப், அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற தோழர்களாக இருந்த சஹாபாக்களுக்கு யார் யாருக்கு வரலாறு கிடைக்கிறதோ அந்த வரலாறுகளையும் அதில் எவ்வளோ கிடைக்கிறதோ அதை எடுத்து வச்சு எழுதியிருப்பாங்க. ஒரு சஹாபிக்கு ஒரே ஒரு செய்தி கிடைச்சி அந்த ஒன்று மட்டும் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த சஹாபாக்களை பற்றி, தாபியன்களை பற்றி, பெரும்பாலும் சஹாபாக்களை பற்றி தான், யாரை பற்றியெல்லாம் வரலாறு கிடைக்கிறதோ அந்த வரலாறும் அதில் பதிவு செய்திருப்பாங்க. இப்படியான 8, அதாவது அகீதா இருக்க வேண்டும், அகீதான கொள்கை, அஹ்காம் சட்டத்திட்டங்கள் இருக்க வேண்டும், சியர் என்று சொல்லக்கூடிய வரலாறு இருக்க வேண்டும், ஆதாப் என்று சொல்லக்கூடிய நல்லொழுக்க பண்பாடுகள் இருக்க வேண்டும், தஃப்சீர் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய விளக்கம் இருக்க வேண்டும், ஃபித்ன் என்று சொல்லக்கூடிய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை பற்றிய முன் அறிவிப்புகள் அதில் இருக்க வேண்டும்,
கியாமனாளுடைய சிறிய பெரிய அடையாளங்களை பற்றி இருக்க வேண்டும். மனாகிபு நபி தோழர்களை குறித்த வரலாற்று குறிப்புகளும் அதில் இடம், இந்த 8 அம்சமும் சேர்ந்து இருந்தால் அல் ஜாமிஉ அந்த வகையில் ஹதீஸு தொகுக்கப்பட்டிருக்கணும். ஒருத்தர் ஹதீஸு தொகுக்கிறாரு, அதில் வெறுமனே தொழுகை சட்டத்தையா நோன்பு சட்டத்தையா எழுதி முடிச்சிட்டாருன்னு வைங்க, அது ஜாமியன்னா ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஜாமின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பல்கலை அதில் இருக்கணும், பல்துறை இருக்கணும். அந்த பல துறைகளுக்கு 8 ஒரு அளவு நிர்ணயித்து வச்சுருக்கிறாங்க. இந்த 8 அம்சங்களோட ஒரு நூலை எழுதினார்னு சொன்னால் அந்த நூலை அல் ஜாமி என்று அவர் சொல்லிக் கொள்வார். நூலாசிரியர் என்ன செய்வார், இது புகாரி அல் ஜாமிஉ ஸஹீஹ்ங்கிறோம். புகாரி என்பது இந்த ஜாமி என்கிற வகையில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி முஸ்லீம் இமாமுடைய முஸ்லீம்ங்கிற நூலும் அந்த ஜாமிங்கிற வகையில் இருந்ததுனால தான் இந்த நூல்கள் பிரபலமான, வெறும் தொழுகை நோன்பு சட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த துறையில் உள்ளவங்க தான் அதை போய் படிப்பாங்க. பலதையும் அறிந்து கொள்ள விரும்பக்கூடியவங்களுக்கு அதில் சரக்கு இருக்காது. அப்போ இந்த நூலுடைய ஹதீஸ் நூல்களுடைய வகையில் ஃபஸ்ட்டு வகை என்னென்னா அல் ஜாமியு ஜவாமியு என்று பன்மையாக நான் போட்டிருக்கிறேன். அது ஒருமை அல் ஜாமியு ஜீமு அலிஃபு மீமு ஐன் அல் ஜாமியு என்கிற வகையில் உள்ள நூல்கள். இந்த நூலில் ரொம்ப பிரபலமானதாக சொல்வதாக இருந்தால் புகாரி முஸ்லீமு திருமதியை ஜாமியிலையும் சேர்ப்பாங்க, சுனன்கிற வகையிலையும் சேர்ப்பாங்க. ஜாமியோட இன்னும் கூடுனது சுனன்கிறது. இப்போ சுனன் 2வது பார்ப்போம். இந்த ஜாமியங்கிற வகையில் பிரபலமான நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஜாமியில் பிரபலமானது என்னென்னு கேட்டால் பிரபலமானது தான், இந்த 3 தாண்டு கிடையாது. இதுக்கு முந்தியும் பலர் எழுதியிருக்கிறாங்க, இதுக்கு பிந்தியும் பலர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஃபேமஸாக போனது இந்த 3 நூல்கள், புகாரி முஸ்லீமு திருமதி. இந்த 3 நூல்கள் அல் ஜாமி என்கிற வகையில் அடங்கக்கூடியது. அடுத்ததாக இந்த ஜாமியுக்கு அப்புறம் சுனன் என்கிற பேரில் தொகுக்கப்பட்ட நூல்கள். சுனன்கிறதுனா என்னன்னு கேட்டால், அதாவது சுன்னத்துங்கிற வார்த்தையுடைய பன்மை சுனன். இப்போ உதாரணமாக சுனன் இப்னு மாஜா, சுனன் நசைன்னு நம்ம முட்டையாக சொல்லிக்கிட்டாலும் நசையுடைய பேர் சுனனு நசை தான். இப்னு மாஜாவுடைய பேர் சுனன் இப்னு மாஜா தான். அப்போ இந்த சுனன்கிற சுனன் அபு தாவூது, திருமதியை சுனன் என்றும் சொல்வார்கள், அதை ஜாமியலையும் சேர்ப்பார்கள். அந்த வகைன்னு அது சேர்ந்துடும், சுனன்லையும் சேர்ப்பாங்க. அப்போ சுனனுடா என்னன்னு கேட்டிங்கன்னு கேட்டால், இந்த மேற்கண்டவாரியே எல்லாமே இருக்கணும். இருந்தாலும் அதில் ஃபிக்குடைய பாடங்கள் இருக்குல்ல, ஃபிக்குண்டா என்ன, இஸ்லாமிய சட்ட நூல்கள் இருக்கும் இல்லையா, அதில் என்ன செய்வாங்கன்னா அந்த பாட வகையை அமைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஈமான் சம்மந்தப்பட்டதையாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொழுகை எடுத்தாங்கன்னா தொழுகைக்குள்ளே நேராக போக மாட்டாங்க. தண்ணீர்லேருந்து ஆரம்பித்து உழு செய்யிலேருந்து ஆரம்பித்து உழு முறித்தலேருந்து ஆரம்பித்து மசகுலேருந்து ஆரம்பித்து தைமம்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் லிபாஸ் அணிகிற ஆடையிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் தக்பீர் கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து இப்படி எல்லாமே என்ன செய்யும், அந்த ஃபிக்கு கிதாபில் சட்ட நூல்களில் அப்படி வரும். அதுக்கப்புறம் தொழுகையெல்லாம் முடித்த பிறகு நோன்பு எடுத்துக்கிடுவாங்க. நோன்புலாம் முடித்த பிறகு ஜக்காத்தை எடுத்துக்கிடுவாங்க. ஜக்காத்தெல்லாம் முடித்த பிறகு ஹஜ்ஜை எடுப்பாங்க. இப்படியே என்ன செய்வாங்கன்னா அந்த சட்டத்தை வகுக்கும் பொழுது அந்த தலைப்பில் பாடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தலைப்பில் ஹதீஸை தொகுக்கிறது. இந்த ஹதீஸை தொகுக்கிற சுனனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக என்ன செய்யும், ஆரம்பத்திலேருந்து எல்லா விஷயமுமே ஃபிக்கு அடிப்படையில் உள்ளதாகவே இருக்கும். முதல்ல ஒரு முஸ்லீம் அறிந்து கொள்ள வேண்டியது களிமா ஈமான அறியணும்ல, அறிஞ்சிடணும். அடுத்து நம்ம தொழுவணும். தொழுகண்டா என்ன அப்படின்னு சொல்லி அந்த தொழுகைக்கு உரிய முன் விஷயங்கள் பின் விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சுன்னத்தான தொழுகை, அந்த தொழுகை, பிரயாண தொழுகை, ஜம்மு தொழுகை, கசர் தொழுகைன்ற அனைத்து சட்டங்களையும் அந்த ஹதீஸையாக தொகுத்து முடிச்சுவிட்டு நோம்புடைய ஹதீஸையாக முடிச்சுவிட்டு என்ன செய்வாங்கன்னா அப்படி வரும். இப்போ புகாரி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எடுத்தவொன்னே அவர் தொழுகை நோம்புன்னு ஆரம்பிக்க மாட்டார். வஹி எப்படி ஆரம்பித்ததுன்னு அந்த கிதாப் ஆரம்பமே என்ன செய்யும், வஹி எப்படி வந்ததுன்னு இப்படி அவர் இந்த ஃபிக்கு தலைப்பை கவனத்தில் கொள்ள மாட்டார். ஆனால் சுனன் எழுதினவங்கலாம் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் மார்க்கத்தை கடைப்பிடிக்க அறிகிறவன் எந்த தர்த்தீபில் அவன் அறிவான், எந்த வரிசையில் அவன் அறிந்து கொள்ள விரும்புவான் என்று கேட்டால் முதல்ல தொழுகை அறிந்து கொள்ள விரும்புவான். தொழுகைன்னா தொழுகைக்கு முந்தி உள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிச்சுவிட்டு அப்புறம் நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி அப்புறமேலே குடும்ப அதாவது இபாதாத்து வணக்க வழிபாடுகள்
அதுக்கப்புறம் வந்து முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் மனிதருக்கு மத்தியில் உள்ள அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து பாவங்கள் புண்ணியங்கள், இப்படின்ற வகையில் தொகுக்கப்பட்ட நூல்கள். ஃபிக்குடைய தலைப்பை அடிப்படையாக கொண்டு ஹதீஸுகளை தொகுத்தாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தொகுக்கப்பட்ட நூல்களுக்கு பேர் சுனன் என்று சொல்வார்கள். எந்த சுனன் கிதாப் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் வந்து முதல்ல உழுவுலேருந்து அந்த மாதிரி தான் உழுவு தொழுகை நோன்பு ஜக்காத்துன்னா அந்த ஹதீஸுடைய வரிசைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நூல்களுக்கு பேர் என்னென்னு கேட்டால் சுனன். இந்த சுனனில் வந்து சுனன் அபுதாவுத் இருக்கிறது. அபுதாவுத் எழுத நூல் வந்து இந்த வகையை சேர்ந்தது தான். திருமதி வந்து இந்த வகையும் அந்த வகையும் அவர் இருக்காது. 8 அம்சத்தையும் வச்சுக்கிட்டாரு. ப்ளஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஃபிக்கு அடிப்படையில் அந்த பாடத்தையும் தொகுத்திருக்கிறார். அதே மாதிரி சுனன் நசை, சுனன் இப்னு மாஜா இப்படியெல்லாம் இருக்கிறது. இந்த வகைக்கு சுனன் என்று பேர். இந்த சுனனில் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை ஒரு ஷார்ட்கட்டாக சில வார்த்தைகளை அதுக்கு பேருக்கு வச்சுருப்பாங்க. எப்படி வச்சுருப்பாங்கன்னு கேட்டால் 3 கிதாபுகள் சுனன்லன்னு 3 சொல்லியிருக்கிறார்கள்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சலாசத் 3 சுனனில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த 3 எதுன்னு கேட்டிங்கன்னா 3 என்ன அவ்வளோயும் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அது 3 கிதாபுகளில் வந்திருக்கிறது. அந்த 3 கிதாபு பேரையும் சொன்னோம்னா ஒரு வரி அதிகமாக நீண்டு போயிடும். அதுக்காக சுருக்கத்துக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 3 இதை அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற அசலாசா அஹ்ரஜஹு அசலாசா 3 பேர் அறிவித்திருக்கிறார்கள்னு சொல்லுவாங்க. 3 பேர் அறிவித்திருக்கிறார்கள் அர்த்தம் என்னன்னு கேட்டால் அபுதாவுது, தீர்மதி, நசை, இப்னு மாஜா அல்லாமல் இப்னு மாஜாவை கழிச்சிட்டு இந்த 3 கிதாபில் இருந்த 3 கிதாபுகளில் இது வந்திருக்குன்னு போட்டிருப்பாங்க. 3 கிதாபுகளில் வந்திருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அபுதாவுது, திருமதி, நசை இதில் வந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து 5 நூல்களில் இது வந்திருக்கிறதுன்னு போடுவாங்க. 5 நூல் என்று போட்டார்களே ஆனால் அப்போ இந்த இப்னு மாஜாவும் சேர்ந்துக்கிறோம். 4 ஆச்சா? அதாவது அபுதாவுது, திருமதி, நசை, இப்னு மாஜா ப்ளஸ் அகமதையும் சேர்த்துக்கிடுவாங்க. அது சுனன் கிடையாது, அது முஸ்னதில் உள்ளது. இருந்தாலும் அதை முஸ்னது நான் என்னென்னு அடுத்து சொல்கிறேன். அதையும் சேர்த்துக்கிடுவாங்க. 5 பேருன்றாச்சு. 6 பேர் அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டாங்கன்னா புகாரி, முஸ்லிமு, இந்த 4 சுனன்கள் புகாரி, முஸ்லிமு, அபுதாவுத், திருமதி, நசை, இப்னு மாஜா 6 பேரும் அறிவித்திருக்கிறார்கள். 6 நூல்களில் இடம்பெற்றிருக்குன்னு போட்டுருவாங்க. ஏதோ ஒரு 6 நூல் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. 6 நூலில் உள்ளதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் புகாரி, முஸ்லிமு, அபுதாவுத், திருமதி, நசை, இப்னு மாஜா அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து 6ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இதில் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடலாம். ஒரு ஹதீஸை போட்டுவிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹே மட்டும் போடுவாங்க. ஹே சிங்கிளாக ஹே போடுவாங்க ஒரு ப்ராக்கெட்டில். ஹேயை மட்டும் போட்டாங்கன்னு சொன்னால் இது புகாரின்னு அர்த்தம். ஒரு ஹதீஸை எழுதிவிட்டு மொத்தத்தையும் அஹ்ரஜஹுல் புகாரின்னு எழுதுனா ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ சுருக்கமாக குறிப்பெடுப்பதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் புகாரி ஹதீஸுக்கு வந்து சில கிதாபுகளை பார்ப்பீங்க. ஒரு ஹதீஸை போட்டுட்டு ஹே போட்டு ஹதீஸை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் போட்டு ஹே போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹே இருக்கும், புள்ளி வச்ச மேலே புள்ளி வச்ச ஹே. அந்த ஹா ஹேங்கிறது கொச்சையாக உள்ளது ஹா. அந்த ஹா இருக்குமே ஆனால் அப்போ அந்த ஹதீஸ் எதில் உள்ளது? புகாரியில் உள்ளது. இந்த ஹா என்பது புகாரி என்பதனுடைய சுருக்கம், இன்சியல் மாதிரி. அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்குன்னு வைங்க, அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மீம், ஒரு ஹதீஸை எழுதிட்டு மீம் போட்டுருவாங்க ப்ராக்கெட்டில். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குன்னு அர்த்தம். என்ன பல ஹதீஸ்க்கு தமிழ் நீங்கள் பார்ப்பீங்க, அதில் எல்லாம் முழுமையாகவே முஸ்லீம் அறிவித்தார்னு போடக்கூடிய நூல்களும் இருக்கும். சுருக்கத்தை கருதி அதை ரெஃபரன்ஸாக குறிப்பிடும் பொழுது என்ன செய்வாங்க? மீமை மட்டும் போட்டு விட்ருவாங்க. அப்போ ஹேயையும் மீமையும் போடுவாங்கன்னா புகாரி, முஸ்லீம் ரெண்டையும் சேர்த்துக்கிறங்க. அதே மாதிரி அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னால் அந்த ஹதீஸை எழுதிவிட்டு தால்ங்கிற எழுத்தை போடுவாங்க. அபுதாவுதில் இந்த தால் இருக்குல்ல, அந்த தாலை போடுவாங்க. அதுக்கு என்னென்னா அபுதாவுதில் இருக்குன்னு அர்த்தம். அது திருமதியில் உள்ள ஹதீஸை குறிப்பிடுவதாக இருந்தால் அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா தா இருக்குல்ல, அதை போட்டாங்கன்னா இது திருமதியில் உள்ளதுன்னு அர்த்தம். நசையில் உள்ள ஹதீஸுக்கு போடுவதாக இருந்தால் சீனை போடுவாங்க. சீனை போட்டால் என்னது? ஒரு ப்ராக்கெட்டில் போட்டாங்கன்னா இது நசையில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த தலப்பாக்கட்டு ஹேன்னு சொல்லுவீங்கள்ல, அப்படி 2 முட்டை மாதிரி வரும்ல, அந்த ஹேயை போட்டாங்கன்னா
இப்னு மாஜான்னு அர்த்தம். இந்த ஹே போட்டால் என்ன செய்யுது, ஒரு ஹதீஸை போட்டு ஹே பண்ணுவாங்க. சிலர் 5 குறியையும் போட்டாங்கன்னா 5 விளங்கிட்டு போங்க. 5லையும் இருக்குது, 5லையுமே ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்க. 6லையும், அதாவது புகாரி, முஸ்லீமு, அபூதாவுத், திருமதி, நசை, இப்னு மாஜா, இது எல்லாத்துலேயும் ஒரு ஹதீஸ் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹதீஸை போட்டுட்டு ஒரு ஐன் போட்டு விட்ருவாங்க பிராக்கெட்டுக்குள்ளே. ஐன் போட்டால் 6 நூல்களிலும் இருக்குன்னு அர்த்தம். ஐன் போட்டிருப்பாங்க, நினைச்சக்கூடாது, ஏன்னா மிஸ்டேக் ஐனை போட்டு விட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது. ஹதீஸை பற்றிய ஹதீஸ் கலை நூல்களில் இந்த மாதிரி ஷார்ட்கட் ஃபார்ம்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், மனசில் பதிய வச்சுக்கிறணும். அது மாதிரி ஐனும் ஹேயும் ஐனு ஹே, இந்த தலப்பா கட்டி ஹேம்பாங்கல்ல, அந்த தே மாதிரி உள்ள ஹே, அது அந்த ஐனையும் ஹேயையும் போட்டாங்கன்னு சொன்னால் அபூதாவுத், திருமதி, நசை, இப்னு மாஜா 4க்கு உள்ளது. இப்படி வந்து ஒவ்வொரு புகாரின்னா அதில் நீங்கள் விளங்கிக்கலாம். புகாரில் ஹே வருதில்ல, அந்த ஹே தான். முஸ்லீமில் மீம் வருதில்ல, அந்த மீம் தான். அபூதாவுதில் ஒரு தாள் வருதில்ல, அந்த தாள் தான். திருமதியில் தே வருதில்ல, அந்த தேயை போட்டுருவாங்க. நசையில் சாண்டு வருதில்ல, சீனு, அதுக்கான சீனை போட்டுருவாங்க. இப்னு மாஜா ஜஹண்டு ஜீம் தே தானே கடைசியில் வருது, அந்த ஹேயை மட்டும் எடுத்து என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. இப்னு மாஜான்னு அர்த்தம். ஐனை போட்டாங்கன்னா 6 கித்தாப்பில் இருக்குன்னு அர்த்தம். வந்து ஐனும் ஹேயும் போட்டாங்கன்னு சொன்னால் வந்து 4 சுனனில் இருக்குன்னு அர்த்தம். அபூதாவுத், திருமதி, நசை, இப்னு மாஜாவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி உள்ள நூல்களுக்கு பேர் வந்து சுனன்கிறாங்களா. இந்த சுனனில் வந்து தாரிமி இமாமும் ஒரு கித்தாப் எழுதியிருக்காரு, அதுவும் ஃபேமஸானது தான், அதுவும் சுனன் தான். அவர் 255 உள்ளது அது அந்த சுனனு. அதே மாதிரி வந்து பைஹக்கி இமாம் சுனனுல் குப்ரான்னு எழுதியிருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் வந்து சுனன் என்கிற பெயரில் எழுதப்பட்டது. சுனனுல் குப்ரான்னு அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், இந்த நூலில் அந்த ஃபிக்குடைய அடிப்படையில் பாடங்கள் வகுக்கப்பட்டு இருக்கிறது, எல்லா அம்சங்களும் அதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இது வந்து சுனன். ஜாமியங்கிற வகையில் சில நூல்கள் இருக்கிறது. சுனன்கிற வகையில் சில ஒரு 5-6 நூல்கள் ஃபேமஸான நூல்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். இது அல்லாமல் நிறைய நூல்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த நூல்கள் பட்டியலையும் உங்களுக்கு பிறகு நான் சொல்கிறேன். முசன்னஃபாத்துன்னு பன்மையாக கொடுத்துருக்குது. முசன்னஃபு என்கிற பெயரில் என்ன இருக்கும்னு கேட்டால் சில நூல்கள் எழுதுகிறாங்க. உதாரணமாக முசன்னஃபு அப்துர் ரஸாக், முசன்னஃபு இப்னு அபி ஷைபா, இப்படிங்கிற நூல்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் நூலில் போய் முசன்னஃபுன்ட்டு அமைச்சிருக்கிறாங்க என்று கேட்டால், இது வந்து புகாரி, முஸ்லீம்ங்கிற வகையில் உள்ளதுலேயும் சேராது, சுனன்கிற வகையிலையும் சேராது. இது எப்படி இருக்கும்னு கேட்டால், முசன்னஃப்னு எந்த நூலுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், அதாவது பாடத்தின் அடிப்படையில் செய்திகளை தொகுத்துருவாங்க. தொகுத்துட்டா அதில் வந்து அதிகமானது என்ன இருக்கும்னு கேட்டால், மௌகூஃபான செய்திகள் அதிகமாக இருக்கும். மௌகூஃப் என்று சொன்னால் அதாவது சஹாபாக்களுடைய கருத்தாக வரும்ல, சஹாபியுடைய கருத்துக்களை எல்லாம் அது நூல் அதிகமாக தொகுத்துருப்பாங்க. கால ரசூலுல்லாண்டு வராது. இப்னு அப்பாஸ் சொன்னார், இப்னு மசூத் சொன்னார், இந்த மாதிரியாக வந்து ஒருத்தர சஹாபாக்கள் அவங்களுடைய கருத்தாக சொல்லுவாங்கல்ல, அந்த கருத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து சனது இல்லாமல் அறுபட்ட ஹதீஸுகள் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். குறைவாக மர்ஃபுவான ஹதீஸும் இருக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னதும் இருக்கும். முசன்னஃபுங்கிற முசன்னஃப் அப்துர் ரஸாக் நூலை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய செய்திகளில் அங்கங்கே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியும் வரும். அது சிறிய அளவில் தான் இருக்கும். அதிக அளவில் என்ன இருக்கும்னு கேட்டால் வந்து அந்த சஹாபாக்கள் சொன்னது அல்லது சஹாபாக்கள் விட்டுட்டு தாபியன்கள் சொன்ன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஹதீஸுகளை எல்லாம் தொகுத்துருப்பாங்க. அப்போ அது ஆசார் தான், அதுக்கு வந்து ஆசார்ன்றதுக்கு பேர் சொல்லுவாங்க, ஹதீஸுன்னு சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ஹதீஸுடைய நூல்கள் அது வந்துடும். அப்போ இந்த மாதிரி நூல் எழுதுறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பேர்லேயே நமக்கு அதை காட்டி தந்துடுவாங்க. முசன்னஃபு அப்துர் ரஸாக். அப்போ நம்ம என்ன விளங்கிக்கிற, இந்த முசன்னஃபில் வந்து ஹதீஸும் இருக்கும், ஹதீஸ் அல்லாத சஹாபாக்கள் தாபியன்களுடைய சொந்த கூற்றுக்களும் இருக்கும். சொல்லப்போனால் அவை அதிகமாக இருக்கும். அது சரியான சனதோடு உள்ளதும் இருக்கும், சனது குறை உள்ளதும் இருக்கும், எல்லாத்துலையும் உள்ள மாதிரி. அப்போ இந்த மாதிரி முசன்னஃப் என்கிற பெயர்லையும் என்ன செய்கிறது, நூல்கள் இருக்கிறது. அதில் ஃபேமஸான நூல்கள், முசன்னஃபில் ஃபேமஸான நூல் எதுன்னு கேட்டால் முசன்னஃப் அப்துர் ரஸாக். இவரெல்லாம் ரொம்ப முந்தின ஆள், 211 உள்ள ஒரு ஆள். அதே மாதிரி முசன்னஃபு அபி பக்கர் இப்னு அபி ஷைபா, முசன்னஃபு இப்னு அபி ஷைபான்னு அதை ஷார்ட்டாக சொல்லுவாங்க.
அந்த நூல் வந்து 235 அவர் எழுதுனது. இப்படி நிறைய எழுதியிருக்காங்க. இந்த ரெண்டும் ரொம்ப ஃபேமஸான நூல். இந்த மாதிரி நூல்களுக்கு பேர் என்ன? முசன்னஃப். அப்போ ஹதீஸுகளில் ஜாமிங்கிற வகையில் சில நூல்கள் இருக்கும், சுனன்கிற வகையில் சில நூல்கள். சுனன்டோன்னு விளங்கிக்கணும். சுனன்னா ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட செய்திகள் தான் அதில் 1-2 கம்மியாக மற்றது இருக்கும். அந்த செய்திகள் தான் இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டால் ஃபிக்குடைய தலைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த தலைப்பிடப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கும். எல்லாமே ஹதீஸ்களாக தான் இருக்கும், எல்லாமே அறிவிப்பாளர் வரிசையோடு தான் இருக்கும். அது ஒன்றாச்சு. முசன்னஃபுக்கும் அறிவிப்பாளர் வரிசைலாம் இருக்கும். அதில் என்ன இருக்கும்னா ஹதீஸுகளும் இருக்கும். ஹதீஸ் அல்லாத சஹாபாக்கள் தாபியன்களுடைய அவங்களுடைய சொல் செயல்கள், அவங்களுடைய கூற்றுகள், நடவடிக்கைகள்லாம் என்ன செய்யும், அதில் இடம்பெற்று இருக்கும். அது ஜாஸ்தி அதுதான் இருக்கும். அந்த மாதிரி இருந்து அதுக்கு பேர் என்னென்னா முசன்னஃப்ன்றுவாங்க. அதுக்கப்புறம் அல் மொத்தாத், மொத்தான்னு சொல்கிறோம்ல, மாலிக் இமாமுடைய மொத்தான்னு நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம். மொத்தாங்கிறது வந்து அது ஒரு வகைக்கு பேர். மொத்தாங்கிறது அந்த மாலிக் இமாமுடைய கிதாபுக்கு மட்டும் மொத்தான்னு நம்ம சொல்லிட்டாலும், மொத்தாங்கிற நூல் வந்து எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், அதில் வந்து ஹதீஸுகளையும் போட்டுட்டு ஹதீஸை எழுதுகிறாரில்ல நூல் ஆசிரியர் தூக்குறாரில்ல, அவருடைய கருத்து, அவருடைய ஃபத்வாக்கள், அவருடைய தீர்ப்புகள்லாம் அதில் நினச்சி சொல்லுவார். ஒரு ஹதீஸை போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து ஹதீஸே இருக்காது, அவராக நினைக்கிறதெல்லாம் சொல்லுவார். அவருடைய கருத்தில் இது சுன்னத்து, இது முஸ்தஹப்பு, இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நூல் ஆசிரியர் இருப்பார்ல. இப்போ மாலிக் இமாம் மொத்தாண்டு ஒரு ஹதீஸை தொகுக்கிறாருன்னு சொன்னால் அதில் ஹதீஸுங்கிறது ஒரு 25% இருக்கும், ஒரு 50 கூட இருக்கும். ஒரு 50% என்னவாக இருக்கும்னு கேட்டால் இவர் சொல்லக்கூடிய கருத்து அதில் இருக்கும். மாலிக் இமாமுடைய ஃபத்வா, தீர்ப்புகள், அவருடைய ஆய்வுகள், அதுகளையெல்லாம் அதில் நான் சிந்தித்து பார்த்த வகையில் எனக்கு இப்படித்தான் தெரிகிறது என்றெல்லாம் அதில் போடுவார். அப்போ இந்த மாதிரி தொகுக்கப்பட்ட நூல்களுக்கு பேர் மொத்தாங்கிறது. இந்த மொத்தாங்கிறது வந்து மாலிக் இமாம் வந்து 179 உள்ளவங்க அவர் தான் எழுதுகிறாரு. ஆனால் அவருக்கு முன்னாடியே இப்னு அபி திஅ்ப் என்கிறவர் என்ன செஞ்சுருக்காரு, 158 ஹிஜ்ரி 158 ஒரு மொத்தாண்டு எழுதியிருக்காரு. அவர் என்ன செய்வார்னா இதே மாதிரி ஹதீஸுகளை போட்டுட்டு இவருடைய ஆய்வுகள், இவருடைய ஃபத்வாக்களை என்ன செய்வார், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆய்வையும் அதில் போட்டு வச்சுருப்பார். அதான் ஹதீஸும் இவருடைய ஆய்வுகளும் ஃபத்வாக்களும் அடங்கியதுக்கு பேர் மொத்தாங்கிற பேர். அந்த நூல் ஆசிரியர் யார் அந்த நூலை எழுதுகிறாரோ அவர் வந்து ஹதீஸையும் போடுவார். ஒரு பாதி ஹதீஸ் போட்டார்னா பாதி அவருடைய சரக்கு இருக்கு, அவருடைய சரக்குன்னு சொல்லிகிட்டே போடுவார். ஹதீஸ்ன்னு பொய்யா போட மாட்டார். இதுலேருந்து நான் விளங்குகிறேன், இதுலேருந்து நான் இப்படி முடிவு எடுக்கிறேன்றாரு. அந்த நூல் ஆசிரியர் தான் அதை சொல்கிறார் என்று அதில் வரும். ரசூலுல்லாஹ் பேரில் சொல்லிவிட்டால் பொய்யா போயிடும், அப்படி சொல்ல மாட்டார். ஹதீஸை தனியாக சொல்லிவிட்டு அந்த தொடரில் என்ன செய்வார், அவருடைய இஜ்திஹாது, அவருடைய ஆய்வுகள், அவருடைய ஃபத்வாக்களை எல்லாம் அதில் குறிப்பிட்டு இருப்பார். அந்த மாதிரி மொத்தாங்கிற நூலில் வந்து மாலிக் இமாம் எழுதியிருக்கிறாங்க. இமாம் இப்னு அபி திஅ்ப்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்ராஹிம் இப்னு அபி யஹ்யா ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத், இவர் 184 உள்ளவர், இவர் ஒரு மொத்தா எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்னு வஹப் 198 உள்ளவர், இவர் ஒன்று எழுதியிருக்கிறாரு. இன்னும் பல பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த 4 நூல்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த 4லையும் மாலிக் இமாமுடைய மொத்தா தான் அதிக ஃபேமஸ் ஆனது. மொத்தான்னு சொன்னாலேயே மாலிக் இமாமுடைய கிதாபுங்கிற அளவுக்கு வந்துடும். அந்த மாலிக் இமாமுடைய கிதாபுக்கு மட்டும் மொத்தாங்கிற பேர் இல்லை, அது ஒரு வகைக்கு பேர். மொத்தா மாலிக்னு சொன்னால் தான் அவருடைய நூலை குறிக்கும். இப்போ முசன்னஃபுங்கிறது ஒரு வகை தானே. முசன்னஃப் அப்துல் ரஸாக்னு சொன்னால் தான் அப்துல் ரஸாக்குடைய முசன்னஃபுன்னு வரும். முசன்னஃப் இப்னு அபி ஷைபான்னு போட்டுவிட்டால் அவருடைய முசன்னஃபுன்னு வந்துடும். அந்த மாதிரி தான் மொத்தா என்பது வந்து மொத்தாண்டு எந்த நூலுக்கு எந்த வகைக்கு சொல்லுவாங்க, ஹதீஸுகளும் அந்த நூலை எழுதினார்ல ஒரு ஆசிரியர், அவருடைய ஆய்வுகளும் தீர்ப்புகளும் கலந்த ஒரு கலவை, அதுக்கு பேர் மொத்தா. இது மாதிரி பிரபலமான ஒரு 4 இருக்கிறது. இன்னும் ஏராளம் பேர் எழுதியிருக்கிறாங்க மொத்தாங்கிற பேரில். அதுக்கடுத்தது இன்னும் வந்து முஸ்ததரக். இப்போ ஹாக்கிமுடைய நூல், ஹாக்கிம் வந்து ஹாக்கிம் நம்ம பரவலாக ஒரு நூலை சொல்கிறோம்ல, இமாம் ஹாக்கிம் அறிவிச்சிருக்காருண்டு, அவருடைய நூல் வந்து முஸ்ததருக்கு பேர். முஸ்ததரக் ஹாக்கிம் வந்து தனது முஸ்ததரக்கிலே சொல்லியிருக்கிறார். இந்த முஸ்ததரக்காத்துன்னு பன்மையாக நான் போட்டிருக்கிறேன். ஒத்த நூலுக்கு சொல்கிறதா இருந்தால் அல் முஸ்ததரக், பல நூலுக்கு சொல்கிறதா இருந்தால் அல் முஸ்ததரக்காத். இந்த அலிஃபத்தை எடுத்துப்படுங்க. அல் முஸ்ததரக். முஸ்ததரக்குங்கிற பேரில் வந்து ஒரு நூல் இருக்கிறது.
முஸ்ததரக் என்று சொன்னால் அதாவது விட்டதை வந்து அடைதல் அர்த்தம், விடுபட்டதை எடுத்து சொல்லுதல் அர்த்தம் அதுக்கு. இது எதுக்கு உள்ள விஷயம்னு கேட்டால், ஒருத்தர் என்ன செய்வார்னு கேட்டால் புகாரி ஹதீஸை பார்ப்பார். புகாரி வந்து சில ஹதீஸுகள் அறிவிச்சிருக்கும் பொழுது புகாரி வந்து அவருக்குன்னு சில ஹதீஸுக்கு சில இது வச்சுருக்கார், ஷரத்து வச்சுருக்கிறார். சரியான ஹதீஸ் என்றால் இன்னென்ன மாதிரிலாம் இருக்கணும்னு ஒரு ரூல் போட்டிருக்காருல்ல, அந்த ரூலை இவங்க எடுத்துக்கிடுவாங்க. இப்போ ஹாக்கிம் எடுத்துக்கிறோங்களேன், அவர் என்ன செய்வார்னு கேட்டால் புகாரியை பார்ப்பார். புகாரி இமாம் என்னென்ன ஷரத்து போட்டிருக்கிறாரோ அந்த ஷரத்தையெல்லாம் எடுத்து குறிச்சிக்கிடுவார். இந்தந்த கண்டிஷனில் உள்ள ஹதீஸு சரியானது. முஸ்லீம் இருக்கார், முஸ்லீமுடைய நூலில் வந்து அவர் சரியானதுக்கு சில கண்டிஷன் வச்சுருப்பார்ல, அதெல்லாம் பின்னாடி உலுமுல் ஹதீஸில் வரும். உங்களுக்கு இந்த பாடத்திலேயே ஒவ்வொரு இமாம்களும் சரியான ஹதீஸுக்கு வச்ச இலக்கணத்தை நம்ம சொல்லுவோம். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட்டு தான். இது இப்போ நம்ம சொல்கிறது பூராவுமே ஒரு ரெஃபரன்ஸாக லிஸ்ட்டாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். அது இதெல்லாம் மனசில் வச்ச பிறகு பாடத்துக்கு போனால் தான் உங்களுக்கு லேசாக புரிந்து கொள்வதற்கு உங்கள் தயக்கம் இல்லாமல் நீங்கள் படிக்க முடியும். அப்போ என்ன செய்வார்ன்னு கேட்டால், ஹாக்கிம் வந்து புகாரி முஸ்லீம் சில ஷரத்தை போட்டிருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் தேடி பார்த்து கொஞ்சம் ஹதீஸை எடுப்பார். அந்த ஹதீஸுகள் எல்லாம் புகாரி முஸ்லீமுடைய ஷரத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த ஹாக்கிம் என்பவர் என்ன செய்வார்னு கேட்டால், அவர் ஒரு ஆசிரியர்கிட்ட போய் சில ஹதீஸை கேட்பார். அந்த ஆசிரியரே இன்னொரு ஆள்கிட்ட கேட்டிருப்பார், அந்த ஆசிரியர் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டிருப்பார். இப்படியே ரசூல்லா வரைக்கும் போகும். அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த ஹதீஸ் வந்து புகாரி ஷரத்துப்படி இவர் சரியான ஆளாக இருக்கார், இவர் சரியான ஆளாக இருக்காருன்னு தெரியுதுன்னு சொன்னால் என்ன செய்வார், அந்த ஹதீஸை கொண்டு வந்து இவர் எழுதுவார். இது புகாரியில் இல்லை, புகாரியிலே முஸ்லீமில் இல்லை, அவங்க கண்டிஷனுக்கு உட்பட்டு இது சரியானதாக இருக்கிறது, அவங்களுக்கு நூலில் அறிவிக்காதவை எனக்கு கிடைத்ததுங்கிறார். புகாரியிலையும் முஸ்லீமிலையும் அவங்களுக்கு கிடைச்ச அறிவிப்பாளர்களை வச்சு சிலதை போட்டிருக்கிறாங்க, எனக்கு சில ஹதீஸுகள் கிடைக்கிறது. அந்த ஆட்களையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அவர் புகாரி முஸ்லீமும் என்ன கண்டிஷன் போட்டாங்களோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டவர்களாக அவங்க 10 அறிவிப்பாளர் இவருக்கு வர்றாங்கன்னு வைங்க. ஒரு ஹாக்கிம் இருக்கார், ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாரு, 10 ஆள் வழியாக அவர் கிடைத்திருக்கிறது. இந்த 10 பேரையும் ஆய்வு செய்வார். ஆய்வு செஞ்சால் புகாரி என்ன கண்டிஷன் போட்டிருக்கிறாரோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டவர்களாக இந்த 10 பேர் இருப்பார். ஆனால் இந்த ஹதீஸு புகாரியில் இருக்காது, இந்த கண்டிஷன் புகாரியில் உள்ள கண்டிஷன் தான். அப்போ இவர் என்ன செய்வார்னு கேட்டால், அந்த ஹதீஸை எழுதிட்டு இந்த ஹதீஸ் புகாரியுடைய ஷரத்து பிரகாரம் சஹீஹான ஹதீஸ்னு கீழே குறிப்பிடுவார். இந்த ஹதீஸ் முஸ்லீமுடைய ஷரத்து பிரகாரம் சஹீஹான ஹதீஸ்னு குறிப்பிடுவார். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் 2 பேருடைய ஷரத்து பிரகாரமும் சரியான ஹதீஸ்னு குறிப்பிடுவார். அப்போ வந்து இப்படி போட்டாங்கன்னு சொன்னால் இதுக்கு பேர் முஸ்ததரக். இந்த முஸ்ததரக்குங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குறிப்பிட்ட ஒரு நூலை எடுத்துக்கொள்வார்கள். அதாவது புகாரிக்கு முஸ்ததரக்குன்னு எழுதுனாங்கன்னு சொன்னால் புகாரியுடைய கண்டிஷன் பிரகாரம் உள்ள ஹதீஸுகள், அந்த ஹதீஸுகளை எடுத்து எனக்கு வேறு வகையில் கிடைத்திருக்கிறது அப்படின்னு எழுதிடுவாங்க. முஸ்லீமுடைய கண்டிஷன் பிரகாரம் முஸ்ததருக்கு எழுத போனாங்கன்னு சொன்னால் அவர் கண்டிஷன் படி உள்ள ஹதீஸ் நமக்கு கிடைச்சதில் இருக்குதான்னு பார்த்து அதை ஒரு புக்காக என்ன செய்வாங்க, தொகுப்பாங்க. அதில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது புகாரி முஸ்லீமில் இடம்பெற்ற ஹதீஸாக கூட இருக்கும், இவருக்கு வேறு அறிவிப்பாளர் வழியாக கிடைச்சிருக்கும். அப்போ என்ன செய்வார்னா, இது புகாரிலும் இருக்கிறதே, இது வந்து புகாருடைய ஷரத்து பிரகாரம் உள்ள ஹதீஸ்ன்னு போடுவார். அப்போ இந்த முஸ்ததருக்கு எழுதுகிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஏதாச்சும் ஒரு நூலையோ 2 நூலையோ ஒரு 5 நூலையோ மையமாக வைத்து இந்த 5 நூல்களை வந்து நான் மேலாய்வு செய்கிறேன், இந்த 2 நூல்களை நான் மேலாய்வு செய்கிறேன்னு சொல்லி எழுதிட்டு என்ன செய்வாங்கன்னா இப்படி தொகுப்பாங்க. அப்போ முஸ்ததரக்குன்னு தொகுக்கிறவங்க முஸ்ததரக்குன் அல சஹீஹைனி, புகாரி முஸ்லீமுக்கு உரிய முஸ்ததரக்கு அப்படின்னு ஹாக்கிம் எழுதுகிறார். அவர் என்ன இப்போ செய்வார், அந்த நூலில் புகாரி முஸ்லீமுடைய ஷரத்துப்படி இவருக்கு கிடைச்ச ஹதீஸுகளை எல்லாம் தொகுப்பார். அது புகாரி முஸ்லீமை விட கூட வந்துடும் நிறைய ஹதீஸுகள். அப்போ அந்த மாதிரி தொகுத்து என்ன செய்வார்னு கேட்டால், அது தப்பாகவும் சில முடிவு அவர் சொல்லுவார், அவருடைய கருத்து பிரகாரம் அது புகாரி முஸ்லீம் ஷரத்தும்பார், சிலது அப்படி இருக்கவே செய்யாது, அது வேறு விஷயம். அப்போ அந்த மாதிரி தொகுக்கிற நூல்களை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முஸ்ததரக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முஸ்ததரக்கு உதாரணமாக இதில் முஸ்ததரக்குங்கிறது வந்து
புகா இதே மாதிரி வந்து தாரகுத்தினி இருக்கார்ல, அவர் இணைஞ்சிருக்காருன்னு கேட்டால் இல்சாமாத்துன்னு சொல்லி அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அவரும் இந்த மாதிரி உங்கள் நூல்களில் விடுபட்டதுன்னு என்ன செய்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து லியாவுல் முகத்தஸின்னு சொல்லுவாங்க, அவரும் இந்த மாதிரியான நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு பேர் என்னென்னு கேட்டால் முஸ்ததற்கு என்று சொன்னால் அவர்களுக்கு முந்திய சில அறிஞர்களுடைய ஷரத்துக்கள் படி இவர்களுக்கு கிடைத்த ஹதீஸுகளை தொகுக்கிறது. அதனால தான் முஸ்ததரக்குங்கிற பேரில் பல நூல்கள் இருக்கிறது. இது ஒரு வகை. இன்னும் சில வகைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.